பிரைஸ் தி லார்ட். மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு போதகர் ரெவரண்ட் ஜேக்கப் ராஜ் கபூர் அவர்கள் உங்கள் மத்தியில் தேவனை பற்றின ஆழத்தை உங்களுக்காக பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறாராம். அப்படிதான் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் உயிர் தெழுந்த பிறகு பரிசுத்த ஆவியானவரை நாம் எல்லாருக்கும் கிருபையாய் அருளினார். இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் நாம் ஜீவன் அடைகிறோம், பலன் அடைகிறோம், கிருபை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய அளவில்லாத கிருபைகள் பெருகும்படியாக நாங்கள் ஜெபித்து ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில் மகிமை நேரத்துக்குள்ளாக உங்களை வரவேற்கிறோம். அநேக சாட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை, அதிசயங்களை செய்து கொண்டு வருவதை நாங்கள் கேட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை அழைத்திருக்க அந்த அழைப்பை கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். எபேசியரில் 1:18, 1:19 சொல்லுகிறது, அவர் நம்மை அழைத்ததனாலே நமக்கு உண்டாயிருக்கிற அந்த மகிமை இன்னதென்பதை நம்ம புரிந்து அறிந்து அதிலே நடக்கக்கூடிய அந்த பிரகாசமான மனக்கண்களை நமக்குள்ளே அதில் வளரும்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்ம கவனித்து பார்க்கிறோம், அவர் நம்மை அழைத்ததினாலே அவர் நமக்கென்று ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை இப்பொழுது பூமியிலே நாம் பிறந்து, நாம் படித்து, ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலைக்கு சென்று அதனால் சம்பாதித்து அதுக்கு வேண்டிய யாவற்றையும் சேர்த்து கொள்வது பேர் அவர் சொல்லுகிற அந்த அழைப்பு அல்ல. அழைப்பு என்பது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பிறப்பதற்கு முன்பதாகவே எழுதி வைத்து நியமித்து அதை நடத்தும்படியாக தான் நம்மை பூமிக்கு அனுப்புகிறார். இதை நம்ம கவனித்து பார்க்கணும். இந்த நாட்களில் நம்ம அதுக்காக தான் பூமியில் வந்திருக்கிறோமா? நாம் அதை கண்டுபிடிச்சிட்டோமா? நம்முடைய வாழ்க்கையில் நமக்குன்னு வைத்திருக்கிற அந்த அழைப்பை தெரிந்து கொண்டோமா? தேவன் நம்ம இடத்துல பல முறை பேசிக்கிட்டே இருக்கிறார், ஆனால் நம்ம கவனிக்கிறோமா? நாம் புறஜாதியில் இருக்கும் பொழுது தேவ சத்தமே நமக்கு சரியான முறையில் புரியாமல் இருந்துச்சு. ஆனால் தேவன் பேசிக்கொண்டே இருந்தார். நாம் எங்கே இருந்திருந்தாலும் தேவன் நம்ம இடத்துல பேசுவதை நிறுத்தினதே இல்லை. ஏனென்றால் எரேமியாவின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 5-10 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது ஒரு அதிசயத்தை நான் கவனித்து பார்த்தேன். நீங்கள் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உங்களை பரிசுத்தம் பண்ணி பிரித்தெடுத்து தம்முடைய விலையேற பெற்ற ஊழியத்துக்காகவே நம்மை தயார் செய்து தான் பூமிக்கு அனுப்பியிருக்கிறார் என்ற வசனத்தை எரேமியாவில் 1ஆம் அதிகாரம் 5லையும் 10லையும் வாசிக்கும் பொழுது, பிறகு நாம் செய்ய போகிற காரியங்கள், நம்மை கொண்டு தேவன் எதையெல்லாம் செய்ய போகிறார் என்று 10ஆம் வசனத்தில் எரேமியாவில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது வாசித்து பார்த்தேன். அப்போதான் கவனித்து பார்த்தேன், நாம் தேவனை தெரிந்து கொள்ளவே இல்லை. ஆனால் தேவன் நம்மை எப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கிறார்? பூமியில் பிறப்பதற்கு முன்பதாகவே, தாயின் வயிற்றில் உருவாக முன்னேன்னு சொல்லுகிறார். அந்த அளவுக்கு நம்மை குறித்து திட்டங்களை தேவன் அற்புதமாய் தீட்டி வைத்திருக்கிறார். இவை புரிந்து கொள்வது எப்படி, இதை தெரிந்து கொள்வது எப்படி, இதை அறிந்து கொள்வது எப்படி என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவத்தில் தேவனை அறிந்து கொண்ட பின்புதான் நமக்கு பிரகாசமான மனக்கண்கள் உண்டாகிறது. 1 கொரிந்தியரில் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனிதர்களுடைய இருதயத்தில் தோணவே முடியாத அளவுக்கு அது மறைபொருளாக இருக்கிறது. எப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறோமோ, இயேசு கிறிஸ்துவ விலையேற பெற்ற அன்பினால் தொடப்படுகிறோமோ, அப்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்கிற அவருடைய விலையேற பெற்ற வல்லமை நமக்குள்ளே வந்து கற்றுக் கொடுக்க தொடங்குகிறது. அந்த கற்றுக் கொடுக்கிறதை கவனிக்க ஆரம்பித்தால் நாம் தேவ சித்தத்தை பூமியிலே அற்புதமாய் செய்கிறவர்களாக, தேவனுடைய அடையாளமாக, தேவனுடைய அங்கீகாரம் பெற்ற பரிசுத்தாவியினுடைய பிறப்பிடமாக தேவன் நம்மை வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் வேதத்தை வாசிக்கும் போது நான் கற்றுக்கொண்டேன். ரோமர் புத்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது 5ஆம் அதிகாரத்தில் அவருடைய விலையேற பெற்ற அன்பு நம்முடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவராலே ஊற்றப்படுகிறது. அவர் நமக்குள்ளே வந்த பிறகு நமக்குள்ளே பலவிதமான ஜீவன் நதிகள் உள்ளிருந்து புறப்பட்டு வெளியில வந்து பல அற்புத கிரியைகளை அநேகருடைய வாழ்க்கையில செய்ய தொடங்குகிறது. நம்மால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவனுடைய மகிமை வல்லமை உள்ளே வந்த பிறகு நம்மை சுற்றி இருக்கிற மண்டலத்தையே மாற்றி அமைக்கிறது. ஒரு புது டைமென்ஷனை நாம் இருக்கிற இடத்துல புதுதாக உண்டாகிறது. காரணம் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற ஹோலி ஸ்பிரிட். நமக்குள்ள இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் இந்த நியூ டைமென்ஷன் நம்ம மூவ் பண்ணும்படி, ஒரு புதிய பரிமாணத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்தி செயல்படும்படி நமக்குள்ளே அவர் கிரியை செய்ய தொடங்குகிறார். கண்களை திறந்து விடுகிறதுனால கண் காணாததெல்லாம் காணும்படியாக, இதுவரைக்கும் பூமியில் யாருக்கும் புரியாததெல்லாம் நாம செய்து முடிக்கிறவர்களாக நமக்கு காட்ஸ் அந்த விலையேற பெற்ற விஷன் அண்ட் ட்ரீம்ஸ் உண்டாகிறது. சொல்லப்பட்டிருக்கிறது யோவேனில் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது 27 28 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களை மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றப் போகிறேன், தரிசனங்களையும்
விலையேற பெற்ற தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் வெளிப்பட போகிறோம் என்று இளைஞர்களையும் மூப்பர்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். நம் மீது வருகிற அபிஷேகம், நம் மீது வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் செயல்படக்கூடிய ஒரு மனிதராக இந்த மனித குலத்திலேயே தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்படி என்றால் இது எப்படி? மனிதனிலிருந்து நம்மை பிரித்து வேறு ஒரு மனிதனாக காட்ட விரும்புகிறாரா? இதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கிறது. எடுத்து வாசித்து பார்க்கும்போது 1 சாமுவேல்ல 10ஆம் அதிகாரத்தில் சவுல் என்கிற ஒரு சாதாரண கீஸ் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் சாமுவேலை சந்திக்கிறார். ஆனால் சாமுவேலிடத்தில் தேவன் ஏற்கனவே பேசியிருக்கிறார். நான் நாளைய தினத்தில் இந்த வேளையில் ஒரு மனிதன் உன் இடத்துல அனுப்ப போகிறேன். அவன் வந்த பிறகு அவன் மீது இந்த எண்ணெயை வார்த்து அவனை அபிஷேகம் பண்ணு. இந்த இஸ்ரவேலுக்கெல்லாம் இவன் ஒரு ராஜாவாக திகழ வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு தெரிந்து கொள்ளுதலை சாமுவேல் கிட்ட முன்பதாகவே சொல்லி சவுல் வருவதற்கு முன்பதாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆச்சரியமா இருக்கிறது. சவுலோ இங்கே தன்னிடத்தில் இருக்கிற ஒரு கழுதை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கிறார். சவுலும் சவுலோடு இருந்த அவருடைய உதவியாளரும் சேர்ந்து தேடிக்கொண்டு இடம் விட்டு இடம் மாறிக்கொண்டே வருகிறார்கள். ஆனால் இங்கே சாமுவேலுக்கோ தேவன் தெளிவாய் பேசுகிறார். நான் கேட்கிறேன், நல்லா யோசித்து பார்க்குறேன், அப்படின்னா இந்த கழுதை காணாமல் போனது எப்பேற்பட்ட ஒரு திட்டமாக இருக்கிறது தேவனுக்கு? ஒரு மனிதனை தன் பக்கமாய் கொண்டு வருவதற்கும் தன்னுடைய அழைப்புக்கு நேராய் கொண்டு வருவதற்கும் தேவன் இயற்கையில் உள்ள ஒவ்வொரு மிருகங்களை, பறவைகளை, மீன் போன்ற பலவற்றை தேவன் பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது. யோனாவினுடைய கதையில் அப்படித்தான் இருக்கிறது. யோனாவை எடுத்து அந்த கப்பலிலிருந்து கொண்டு போய் அவனை தண்ணீருக்குள்ளே எடுத்து போட்டு விடுகிறார்கள். கடலுக்குள்ளே விழுகிறான். விழும்போது ஒரு பெரிய மீன் வாயை திறந்து அவனை எடுத்துக்கொள்வதை கவனிக்கிறோம். மீனை கொண்டு அங்கே யோனாவின் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறது. இங்கே சவுல் தன்னிடத்துல காணாமல் போன கழுதை தேடி வரும்போது சாமுவேலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. எதேச்சையாக சந்திக்கவில்லை, பிளானோடு தான் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தன்னுடைய உதவியாளன் சொல்லுகிறான், ஆண்டவனே இதற்கு மேல் நம்ம தேடினால் இது கிடைக்காது. இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் ஞான திருஷ்டிக்காரனாக இருக்கிறான், அவனிடத்தில் சென்று விசாரிப்போம், அவன் சொல்லுவான் இந்த பொருள் எங்கே இருக்கிறது என்று. அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு டைரக்ஷனை கொடுக்குறான். அந்த டைரக்ஷன் பிரகாரமாக போய் நிற்கும் போது தான் தெரிகிறது, தேவன் தெரிந்து கொண்ட மனிதனே, தேவ மனிதனே வா, உனக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன், அனைத்து கோத்திரங்கள் உனக்காக தான் காத்து கொண்டு இருக்கிறது என்ற ஆச்சரியமான ஒரு புதிய தகவலை சவுல் இடத்துல சாமுவேல் சொல்லும்போது, சாமுவேலால் அந்த வார்த்தை வரும்பொழுது சவுலால் அதை கிரகிக்கவே முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆச்சரியமா பார்க்கிறார். அதை விட முக்கியமானது, நாங்களா, எங்க கோத்திரத்திலையா அப்படின்னு ஒரு விஷயத்தை சேர்த்தே கவனிக்கிறார், பேசுகிறார். ஏனென்றால் அப்படிதான் தேவனுடைய அழைப்பும் திட்டமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இங்கே சவுளுடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கிறது. சாமுவேல் சொல்லுகிறார், தேவன் எவ்வளவு அருமையான ஒரு மனிதனை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த தெரிந்து கொள்ளுதல் நினைத்து சந்தோஷப்படுகிறார். ஏனென்றால் இஸ்ரவேலில் எங்கும் சவுலை போல சௌந்தரியவானும் மட்டுமல்ல, சவுல் தோளுக்கு கீழே தான் இஸ்ரவேலில் ஒவ்வொருத்தரும் இருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஹைட்டான ஒரு பர்சனை தெரிந்து கொண்டு அப்பேற்பட்ட ஒரு மனிதனை தான் ராஜாவாக மாற்ற வேண்டும் என்று சவுலிடத்தில் தேவன் இப்பேற்பட்ட ஒன்றை வைத்து தான் அவனை வளர்த்து கொண்டே வந்திருக்கிறார். இதெல்லாம் இந்த நிகழ்வு நடந்த பிறகுதான் நாம் படிக்கும்போது தெரிந்து கொள்கிறோம். பிறகு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. சாமுவேல் சொல்லுகிறார் 10ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 6ஆம் வசனத்தில், பரிசுத்த ஆவியானவரின் மீது வருவார், அப்பொழுது நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். ஏதோ ஆச்சரியமா இருக்கு, வேறு மனுஷனாய் மாறுவாய். அனதர் டைமென்ஷன் உன் லைஃப்ல அப்பதான் ஓப்பன் ஆக போகுது. ஹோலி ஸ்பிரிட் உன் மீது வரும்போது, தேவனுடைய வல்லமையின் ஆவியானவர் மீது வந்த பிறகு வரும்பொழுது நீ வேறே மனுஷனாய் ஆவாய் என்றுதான் 1 சாமுவேல்ல 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது. அப்பொழுது அவன் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்த உடனே பல அடையாளங்கள் நடக்கிறது. வேதம் முழுசும் வாசித்து பார்க்கும்போது இன்றைக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது பல விதமான நிகழ்வுகள் நடக்கிறது. நான் கண்ணெதிர்க்க பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியான ஒரு மனிதன் மீது இறங்கினால் அவனுடைய பாஷைகள் மாறுவதும், அவன் வித்தியாசமான தீர்க்கதரிசனம் உரைப்பதும், அற்புத அதிசய அடையாளங்களை வெளிப்படுத்துவதும், தேவனுடைய வல்லமையின் கரமாய் இருப்பதும், இதை பரிசுத்த ஆவியானோட செயல்களாக நாங்கள் நித்த நிமிஷம் பார்த்து கொண்டே வருகிறோம். இங்கே நம்ம கவனித்து பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் இந்த மனுஷன் மீது வரும் பொழுது இவன் வேறே மனுஷனாய் மாறுவது மட்டுமன்றி தீர்க்கதரிசிகளைப் போல தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். ராஜாவாக அழைக்கப்பட்டிருக்கிறான், ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான். ராஜாவின் தெரிந்து கொள்ளுதலுக்காகவே சாமுவேல் இவருக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். காட் அப்பேற்பட்ட ஒரு விலையேற பெற்ற ஒரு அபிஷேகத்தை இவருக்கென்று எடுத்து வைக்கும்படி ஒரு எண்ணெய் குப்பியோடு காத்து கொண்டிருக்கிற சாமுவேல் இடத்துல சாமுவேல் அந்த வார்த்தை சொல்லும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் மேல் வந்த பிறகு நீ தீர்க்கதரிசியில் ஒருவனை போல எண்ணுகிற அளவுக்கு தீர்க்கதரிசனம் உரைப்பாய் என்று சொல்லுகிறார். வேறு மனுஷனாய் மாறுவாய் என்று. நமக்குள்ள வந்திருக்கிற தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமையின் வரம் இப்படி செயல்படுகிறதா பார்க்கலாமா? இல்லை பிரதர், அதுக்கெல்லாம் தீர்க்கதரிசியாக இருக்கணும். இல்லை, இங்கே ராஜாவை வந்தவனே தீர்க்கதரிசி லெவல்ஸில் மூவ் பண்ண முடியும்னு சொல்லி சாமுவேலை கொண்டு தேவன் சொல்லுகிறார். அதை போலவே
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 நாள் தொடர்ச்சியாக அப்படியாகவே அந்த அபிஷேகத்திலே நிற்க முடிந்தது சவுலால. நாம் கண்டினியூ பண்ண போதும், அது போல ஒரு விலையேற பெற்ற ஒரு அபிஷேகத்தில் வாழ்நாள் முழுதும் வாழ முடியும் அப்படின்ற ஒரு உன்னதமான எக்ஸாம்பிளை ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேயே பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதனை கொண்டு ஒரு பொருளை தேடி வந்தவனை கொண்டு அவனை காரணத்து கொண்டு அதுக்கு ட்ரெயின்டே கிடையாது, அதுக்கான எந்த விஷயமும் அவன் லைஃப்பில் இல்லவே இல்லை. ஆனால் காட் அவனை அனாயிண்ட் பண்ணும்போது அது நடந்துச்சு. கவனித்து பார்க்குறோம், தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்புதலை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எபேசியர் 1:18-19 இப்போ தான் நம்ம வாசனமே. அவர் நம்ம அழைத்ததனாலே நமக்கு உண்டாயிருக்கிற மகிமையை நாம் கவனிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான பிரகாசமான மனக்கண்களை உண்டு பண்ணுங்க. வேதத்தை வாசிக்கும் போது வேதத்தில் உள்ள அதிசயங்களை கண்டு நம்ம கண்கள் பூரிப்பது மட்டுமல்ல, இருதயம் பூரிப்பது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையில இந்த அபிஷேகத்தை நம்முடைய லைஃப்க்கு நம்முடையதாய் மாற்றிக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் கிறிஸ்டியானிட்டியில் நம்ம செய்ய வேண்டிய நம்பர் 1 திங். கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்த பிறகு தேவனுடைய அபிஷேகத்தை எடுத்துக்கொண்டு, தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு, தேவனுடைய வல்லமை எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையில எப்படி ஜெய ஜீவியமாய் நான் மட்டும் வாழ்வதில்லை, என்னோடு கூட இருக்கிற எல்லோரையும் வாழ வைப்பது எப்படி, இந்த சமூகத்தை மாற்றியமைப்பது எப்படி, இந்த சமூகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு வல்லமையாக தேவனுடைய வல்லமை கரமாக எப்படி இந்த புதிய ஜெனரேஷனை மாற்றுவது, இதை குறித்த ஒரு திட்டத்தில் தான் நம்ம இருக்கணும். இதுதான் நம்முடைய ஒரே ஆராய்ச்சியா இருக்கணும். இதுதான் நம்முடைய பேச்சா இருக்கணும். இதுதான் நம்முடைய எண்ணமா இருக்கணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். இப்படிதான் தேவன் நம்மிடத்துல பரிசு ஆவியானவர் கொடுக்கும்போது அவர் எதிர்பார்க்கிற பிரகாசமான மனக்கண்கள். இது எப்படி நீங்க சொல்றீங்க? அதெல்லாம் தேவனுடைய திட்டம் பிரதர். இல்லை, நல்லா யோசிச்சு பார்க்கணும். சவுல் சாதாரண ஒரு சவுல், முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களை எதிர்ப்பதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை டெடிகேட் பண்ணவர். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. 7ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் புத்தகத்தில் 54, 55, 56 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஸ்தேவானுடைய மரணத்தை நேருக்கு நேராய் நின்று டெஸ்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு என் கண்ணெதிர்க்கு அது நடந்துச்சுங்க. முதல் கல் அவன் தலையில் விழுந்ததுங்க, 2வது கல் அவன் தோளில் விழுந்ததுங்க சொல்லி ஒவ்வொரு கல்லாக சொல்ல முடியும். ஒவ்வொரு கற்களை எடுத்து அவனை கற்களாலே அடித்து கொல்லதை இவன் நேருக்கு நேராக இன்று பார்க்கிறான். அத்தனை பேர் யாரெல்லாம் கற்களை எடுத்து கொல்லும்படியாக இந்த வேலையில் இந்த ஆக்ஷனில் இறங்கினாங்களோ அவங்க அத்தனை பேருடைய உடைகளை பார்த்து கொள்ளுகிற ஒரு வேலையாக மெய்காப்பாளனாக நின்று கொண்டிருக்கிறார் சவுல். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன், எப்பேற்பட்ட கல் இருதயம் இருந்திருக்கிறது யோசிச்சு பாருங்க. இப்பேற்பட்ட மனுஷன் தான் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை தேவனுடைய அன்பை கொண்டு வந்து ஊற்றி விடுகிறார். அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, விலையேற பெற்ற பிதாவாகிய தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது சொல்லி ரோமர்ல 5:5 எழுதியிருக்கிறார். அவர் அந்தபடியே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்குள்ளிருந்து தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறார் மற்றவர்களுக்கு என்று 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அதே ரோமர்ல எழுதியிருக்கிறார். ஆச்சரியமா இருக்கிறது. இவருக்குள்ள இந்த இருதயம் இப்பொழுது எப்படி வந்தது? இதற்கு முன்பதாக இந்த கல்லான இருதயம் நின்று வேடிக்கை பார்த்தது ஸ்தேவானுடைய மரணத்தை, ஸ்தேவான் கொல்லப்பட்ட விதத்தை. ஸ்தேவான் கல்லெறிந்தே கொல்லப்பட்டார், வேற எந்த வகையிலுமே இல்லை. கல் எறிந்து கொள்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இதான் நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஸ்தேவானுக்குள்ள இருந்தார். அதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவாகிய தேவனுடைய வலது பார்த்துல இயேசு கிறிஸ்து நிற்கிறதாய் காண்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை அங்கதான் 7ஆம் அதிகாரம் 55, 56 வாசித்து பார்க்கிறோம். ஆச்சரியமா இருக்கிறது. எப்படி பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தா என்னென்ன செயல்கள் செய்கிறார். இங்க நம்ம சவுலுடைய வாழ்க்கையில பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் சாமுவேலுடைய காலத்துல பரிசுத்த ஆவியானவர் உன் மீது வரும்பொழுது நீ வேறு மனுஷனாய் மாறுவாய், தீர்க்கதரிசனம் உரைப்பாய், தீர்க்கதரிசிகளில் ஒருவனாக எண்ணப்படுவாய்ன்னு சொல்லி அப்படிலாம் சொன்ன தேவன் புதிய ஏற்பாட்டில் அதே பரிசுத்த ஆவியானவர்ல ஒருத்தர் நிரம்பி இருக்கிறான். அவனை கல்லெடுத்து அடித்தே கொள்றாங்க. அவன் அதை குறித்து ஒரு வார்த்தை கூட அங்க எழுதவே இல்லை, ஒரு வார்த்தை கூட சொன்னதை அங்க ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. ஆனால் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பரிசாவில் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது தேவனுடைய வலது பார்சலே இயேசு கிறிஸ்து நிற்கிறதை காண்கிறேன் என்று சொல்லுகிறான். அதை கேட்ட உடனே இன்னும் அவனை கொள்வதில் அதிகமாக கவனம் செலுத்துகிறார்கள். அவனால் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு புதிய ஏற்பாட்டில் நடக்கிறது. அவனுடைய மரணம் மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறது. சவுலுடைய வைராகம் என்ன இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் இப்படி இந்த ஒரு மனுஷன் தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறான் இந்த கிறிஸ்தவத்துக்கு? இதை நம்ம விடவே கூடாது. இது ஒரு கல்ட். இந்த கல்ட்டை நம்ம எப்பொழுதும் நிறுத்தி ஆகணும். இந்த யூதருக்கு விரோதமாய் செயல்படுகிற இந்த கிறிஸ்தவர்களை ஒன்றுமே இல்லாமல் பண்ணா மட்டும்தான், இவர்களை அடக்கினால் மட்டும்தான் இப்ப ஏற்பட்ட ஒரு இயக்கம் வளராம தடுக்க முடியும் என்ற எண்ணத்தோடு அவன் இறங்குகிறான். அங்கதான் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாக தேவன் வைத்திருக்கிற திட்டம். இதே போல ஒருவன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். ஒரு பேர் தான் பிலிப். அதை 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கவனிச்சு பார்க்கிறோம். சவுல் வீடுகள் தோறும் புகழ்ந்து இருக்கிற இஸ்ரவேலர் எல்லாரையும், விசேஷமாக ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிற ஒவ்வொருவரையும் தொடர்ந்து பிடித்து கொண்டு வந்து அவர்களை சிறைச்சாலையில போடுகிற வேலையை சவுல் செய்து கொண்டிருக்கும் போதே பிலிப் என்கிறவன், 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் சொல்லப்பட்டிருக்கிறது, பிலிப் என்கிற ஒருவன் இந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படி சமாரியாவுக்குள்ளே போகிறார்.
சமாரியா எங்கும் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற ஒரு பாத்திரமாக அவன் மாறுகிறான். அவன் கைகளால் அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் அவனை கொண்டு அநேக வியாதியஸ்தர் சொஸ்தமாகிறதையும் வியாதியஸ்தர் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆகிறதையும் அங்கே 8ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8, 9, 10 வசனங்களை தெளிவாக எழுதப்பட்டு பரிசுத்த ஆவியானவராலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று 8ஆம் அதிகாரத்தில் அற்புதமாய் அப்போஸ்தலர்ல 7, 8 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமா இருக்கிறது. அப்பேற்பட்ட சந்தோஷத்தை பரிசுத்த ஆவியானவர் விடுதலை செய்யும் பொழுது, விடுவிக்கும் பொழுது, சுகப்படுத்தும் பொழுது மக்கள் மத்தியில் செய்து முடிக்கிற ஒரு அற்புதமான செயலை அங்கே வாசித்து பார்க்கிறோம். இங்க நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் மறுபடியும் 3ஆம் வசனத்துல கவனிச்சு பார்க்கிறோம். இதெல்லாம் கேள்விப்படும்போது சவுலால தாங்க முடியவில்லை. உடனடியாக தமஸ்கின் வழியாக புறப்பட்டு போய் இன்னும் இருக்கிற எல்லாரும் பிடிச்சு ஒரு வழி பண்ணலாம் சொல்லி 9ஆம் அதிகாரத்துல நீங்க அப்போஸ்தல புத்தகத்துல வாசித்து பார்க்கிறோம். சவுல் பயணத்தில் புறப்பட்டு போகும்போது சடுதியாக வானத்திலிருந்து ஒரு பேர் ஒளி வந்து இறங்கி அவனை சுற்றி வலம் வந்ததாம். வலம் வந்த அந்த வெளிச்சத்தை இவன் பார்க்கும்போது தான் தெரிகிறது, இவன் கண் பார்வை அற்றவனாக கீழே விழுந்து விடுகிறான். இவனோடு கூட இருக்கிற எல்லாரும் இவனை கை தாங்களாக பிடித்து நிறுத்தி பார்க்குறாங்க. அவனுக்கு கண் தெரியவில்லை என்று அப்பதான் புரிகிறது. 3 நாள் இரவும் பகலும் அவன் குருடனாக இருக்கிறான். ஆனால் ஒரு சத்தத்தை கேட்கிறான். முதல் வெளிச்சம் அவன் மீது பட்ட உடனே ஒரு வெளிச்சம் பேச தொடங்குகிறது. அந்த வெளிச்சம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. முள்ளில் குத்துகிறது உனக்கு கடினமாம் என்ற ஒரு வார்த்தையை, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று அடுத்த ஒரு வார்த்தையை, இவன் கேட்கிற ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிற ஒரு வார்த்தை இவனுக்குள்ள இருந்து ஒரு புது டைமென்ஷன் இவன் லைஃப்ல அப்பதான் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கிறது. இவனை சுற்றி ஒரு வெளிச்சம் வர ஆரம்பிக்கிறது. அந்த வெளிச்சம் தான் ஐசாயால சொல்லப்பட்டிருக்கிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கிறது, உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்களும் ராஜாத்தியும் வருவார்கள், உலகம் எங்கும் இருக்கிற எல்லோரும் உன் ஒளியை நோக்கி வர முடியும் என்று ஐசாயால் 60ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பார்க்கிறோம். அதே போல இதுவரைக்கும் ஒளியில் இல்லாமல் இருளில் இருந்த இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இப்போ ஒளி வந்த உடனே ஒளியை குறித்து இவன் எழுதுகிறான். அதுதான் ஆச்சரியம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பேரொளியின் மகிமையினாலே கண் பார்வையற்றவனாக நான் மாறினேன். பிறகு கர்த்தருடைய விலையேற பெற்ற வல்லம் என் கரம் என் மீது வைக்கப்பட்டதுனால கண் பார்வை மறுபடியும் எனக்கு கிடைத்தது. பிரகாசமான மனக்கண்கள் அந்த நாள்ல தான் எனக்கு உண்டாச்சு. அந்த நாள் முதற்கொண்டு இந்த பிரகாசமான மனக்கண்களை கொண்டுதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை, பரிசுத்த ஆவியானுடைய நோக்கத்தை, பரிசுத்த ஆவியானுடைய அழைப்பை நான் புரிந்து கொண்டது போல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் எபேசியர்ல 1ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள்ல எழுதி எல்லாவற்றையும் நிரப்புகிற நிறைவாகிய கிறிஸ்து நம்மை நிரப்பும்படி நம்ம விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போல எல்லாமே நம்முடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வந்து தேவன் நிறுத்துகிறார் என்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை அங்கதான் எழுதி வைத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்குள்ள தோன்ற வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, அவர் நம்மை அழைத்ததனாலே நமக்கு உண்டாயிருப்பது என்ன என்று அறிந்து கொள்வது. இங்க நம்ம பார்க்கிறோம், சவுல் தேவனை தெரிந்து கொண்டதனால, தேவன் சவுலை அபிஷேகம் பண்ணினதுனால அவன் தீர்க்கதரிசிகள் ஒருவனாக நின்று விடவில்லை. சாமுவேல் சொல்கிறார், உன்னை தீர்க்கதரிசியாக அழைக்கவில்லை, ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேலுக்கு நீ ராஜாவாக இருக்க வேண்டும் என்று. நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்று விடுகிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பின்பு கூட, நம்ம வேதத்தை படிக்க தொடங்கின பின்பு கூட, தேவனுடைய அழைப்பை தெரிந்து கொண்ட பின்பு கூட, ஒரு இடம் வரும்போது நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனா, நம்ம ஒரு இடத்த நமக்கு ஏற்றது போல ஒரு இடம் வரும்போது அந்த இடம் தான் என்னுடைய இடம் என்று நம்ம உட்கார்ந்து விடுகிறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லவே இல்லை. இதுதான் ஆரம்பம் என்று சொல்லுகிறது. இன்னும் பல இடங்களுக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்கிறது, பல உயரங்களுக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய அழைப்பு தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே வரக்கூடியதாக இருக்குது. அதனால வேதத்தை வாசிக்க தான் நாம் அடுத்த பரிமாணங்களுக்குள்ளாக போக முடியும். 1 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் நமக்கோ அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நமக்குள்ள வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆழங்களுக்குள்ள குடி செல்லுகிறார். டீப்பர் திங்ஸ் ஆஃப் காட் வந்து நமக்கு ரிவீல் பண்ணப்படுகிறது. டீப்பர் திங்ஸ் ஆஃப் காட் என்றால் தேவனுடைய ஆழமான காரியங்கள், மேலோட்டமான காரியங்கள். கிறிஸ்தவத்தில் அப்போ 2 விதமான இடம் இருக்கிறது. ஒன்று மேலோட்டமான கிறிஸ்தவம், என்று ஆழமான கிறிஸ்தவம். அப்படி ஆழமான கிறிஸ்தவம் என்றால் என்ன அர்த்தம்? அப்போ தேவனோடு நெருங்கி பழகி தேவனுக்கென்றே வாழ்வது, தேவன் அவர்களை தெரிந்து கொண்டு தன்னை வெளிப்படுத்தும் போது அவர்கள் தேவனுக்கென்றே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வார்கள். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை வாழ மாட்டாங்க, தேவனுக்கென்றே அந்த வாழ்க்கையை வாழ்வாங்க. இதுதான் சவுலுடைய வாழ்க்கையில தேவனுக்கென்று ஒரு ஸ்டெப்ல வாழ்றார். இப்போ தேவன் தெரிந்து கொண்டதை புரிந்து கொண்ட பின்பு தேவனுக்காகவே வாழ தொடங்கினார். அங்கதான் மாறுகிறார், பவுலாக மாறுகிறார். இப்போ டோட்டல் லைஃபை காட் கிட்ட கொடுத்துறார். டீப்பர் திங்ஸ் ஆஃப் காட் தான் இப்போ அவருக்கு இந்த இடத்தை புரிய வைக்குதான். அதனால சொல்றாரு, ஆவியானவர் சகல ஆழங்களை நமக்கு அறிவிக்கிறார், ஆராய்ந்தும் இருக்கிறார், அதை 1 by 1 வெளிப்படுத்துகிறார். நாம் அந்த லெவலுக்கு போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் அதற்கேற்ற கனிகளை கொடுக்க ஆரம்பிக்கிறது.
ஆழமான பரிசு ஆவியானவருடைய வெளியேற பெற்ற அந்த வெளிப்பாடுகளை, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளுகிற அந்த விஸ்டம், ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ், அதுக்குள்ள இயங்கும் பொழுதோ இல்லை நாம் நடக்கும் பொழுதோ நமக்குள்ள தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுடைய இயல்புகள்லாம் நமக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அங்க இருந்தா சுகம் உண்டாகிறது, அங்கிருந்தா வியாதியஸ்தரை சுகப்படுத்துகிற சுகம் உண்டாகிறது. தேவனுடைய விளையேற பெற்ற வழி நடத்துதலை சொல்லக்கூடிய வேர்ட் ஆஃப் விஸ்டம் அண்ட் நாலேஜ் மூலமா செயல்படக்கூடிய தீர்க்க தரிசன, ஆழமான தீர்க்க தரிசன அபிஷேகம் வெளிப்படுகிறது. நாம் யாரை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தையை ஆழத்திலிருந்து சொன்னால் தேவனுடைய ஆழங்களிலிருந்து தேவனுடைய மறைபொருள் வெளிப்பட தொடங்கும். யாராலையும் சொல்ல முடியாத, யாராலையும் பார்க்க முடியாத அந்த ஆழங்களை நம்மால் விவரிக்க முடியும். அப்படி ஒரு ஞானம் நம்மிலிருந்து வெளிப்படும். காரணம், தேவனுடைய ஆழங்களை அறிகிற ஆவி நமக்குள்ளே செயல்பட தொடங்குறதுனால. இதுதான் கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற நெக்ஸ்ட் லெவல், அனதர் டைமென்ஷன். இந்த டைமென்ஷனை தான் பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய ஆழங்களை பரிசு ஆவியானவர் நமக்கு அறிவிக்க தயாராக இருக்கிறார். அப்பேற்பட்ட மனிதனை ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு லைஃப் நமக்கு கொடுப்பேன்னு சொல்றார். அப்பேற்பட்ட ஒரு மனிதனை ஜட்ஜ் பண்ண கூட முடியாதுன்ற அந்த ஆழத்தை நமக்கு சொல்லுகிறார். we have the mind of Christ ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். தேவனுடைய ஆழமான சிந்தையை நாம் பெற்றவர்களாக இருக்கிற ஒரு மனிதர்கள் நாம் பால் குடிக்கிறவர்களை போல சிறு பிள்ளைகளாக இருக்க மாட்டோம் என்றுதான் 1 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரத்தை எழுத தொடங்கும் போது சொல்லுகிறார். யாரெல்லாம் இந்த லெவலுக்குள்ள மூவ் பண்ண விரும்புகிறோமோ அவங்க டீப்பர் திங்ஸ் ஆஃப் காடோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. தேவனுடைய ஆழங்களோடு பேச ஆரம்பிப்பாங்க, நடக்க ஆரம்பிப்பாங்க, பார்க்க ஆரம்பிப்பாங்க. தேவனுடைய ஆழங்களை தங்களுடைய வாழ்க்கையில பயிற்சி செய்து பார்ப்பார்கள். பயிற்சி செய்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தேவனுடைய இதெல்லாம் நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்கும். தேவனுடைய ஆழங்கள் இருக்கிற அறிவுகள், ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட தொடங்கும். பலருக்கு நாம மிகப்பெரிய பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக இருப்போம். நாம் தேவனை வெளிப்படுத்துகிற அற்புதமான கிரியைகளாக இருப்போம். தேவனுடைய அவயங்களை நாம் வெளிப்படுவோம். நாம் தொட்டால் சுகம் உண்டாகும். நாம் நின்று பேசினால் வாழ்க்கையில் அவங்களுக்கு வேண்டிய வழிகள் திறக்கப்படும். அவங்களுக்கு வேண்டிய எல்லா புதிய பாதைகள் நாம் பேசும்போது, நம்ம தொடங்கும்போது, நாம் போய் நிற்கும்போது அவர்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஏனென்றால் தேவனுடைய ஆழங்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினாலே. இப்பேற்பட்ட உன்னதமான ஒன்று கிறிஸ்தவம். சாதாரண ஒரு ஆட்களே நம்ம கிடையாது. சும்மா டைம் பாஸ் பண்ணுற ஒரு இடமும் கிறிஸ்டியானிட்டி கிடையாது. இது தேவனுடைய ஆழங்களிலிருந்து ஆழத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு இடம். கிறிஸ்தவம் என்பது சாதாரண ஒன்று. அது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசு ஆவினால் உண்டாகிற சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துடைய ஆழங்கள் அது. அதெல்லாம் நம்ம பயிற்சி எடுக்கணும். இந்த நாள் நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் அறிவு கெட்டாத அந்த அன்பு இறங்கி வந்து அவரை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று, இதுவரைக்கும் தெரியாத டைமென்ஷன் உங்கள் லைஃப்பில் ரிவீல் ஆகணும். நீங்கள் பார்க்காத அந்த பரிமாணம் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் வந்து வெளிப்படணும் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆழங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வேளையிலுடைய மகிமை இறங்கி வரட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாக பரிசு ஆவியானுடைய ஆழங்கள் வெளிப்படட்டும். தேவனுடைய விளையேற பெற்ற மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இப்பொழுது இறங்கி வருவட்டும். அப்பா, இதுவரைக்கும் இவர்கள் கேட்காத பார்க்காத பரிமாணங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளிலிருந்து குடும்பத்துக்குள்ளாக சத்தமாக, தேவ சத்தமாக, தேவனுடைய அபிஷேகமாக, தேவனுடைய வல்லமையாக வெளிப்படட்டும் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த நாளில் இந்த குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகார லோகாதிபதியினுடைய எல்லா விதமான தகப்பனே தந்திரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலம் அடைவதாக. தேவனுடைய வெளிச்சம் ஒவ்வொரு குடும்பத்துக்கு நேராக, குடும்பத்தின் மேலாக, ஒவ்வொரு குடும்பத்துடைய நபர்கள் மீது இப்பொழுதே தேவனுடைய வெளிச்சம் இறங்கி வருவதாக. கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை என்று சொல்லப்படுகிற அந்த விலையேற பெற்ற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் இந்த நாளில் ஒவ்வொரு மேலே இந்த நாளில் கட்டவிழ்க்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களை இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒவ்வொரு நபர் மீது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் கரத்தை இப்பொழுது வைங்க தகப்பனே. இப்பொழுதே ஒரு சுகம் அளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கி ஒரு சுகத்தை கொடுப்பதாக, பரிபூர்ண சுகத்தை வெளிப்படுத்துவதாக. அப்பா, பரிபூர்ண தகப்பனே, அப்பா பலத்தினால எழும்பி நின்று நடந்து ஓடக்கூடிய வல்லமை மகிமை இப்பொழுது வெளிப்படுவதாக. இதுவரைக்கும் காணாத பொருளாதாரத்தை இந்த நாளிலிருந்து அப்பா, இந்த கேட்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த அபிஷேகத்தை பார்க்கிற உங்களுடைய வல்லமையை தியானிக்கிற இந்த குடும்பத்தின் மீது, நபர் மீது இப்பொழுதே ஒரு பெரிய பொருளாதார மகிமை இறங்கி வரட்டும். ஒரு பொருளாதார பிரேக் த்ரூ ஏஞ்சல் இப்பொழுது இறங்கி வந்து அந்த குடும்பத்தை நிரப்பட்டும் தகப்பனே. தேவைகள் சந்திக்கப்படட்டும், மீதமாகட்டும், எல்லா பற்றாக்குறையும் விலகட்டும், எல்லா குறைவுகள் இப்பொழுதே விலகட்டும். இப்பொழுதே நிறைவுக்குள்ள இந்த குடும்பம் வருவதாக. இந்த நிறைவுக்குள்ள வர முடியாத அளவுக்கு பற்றாக்குறையில நின்று அந்த இடத்திலே தகப்பனே எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் புரிந்து கொள்ளும்படியாக செய்த ஒவ்வொரு பிசாசு தந்திரங்களை இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலம் அடைவதாக நான் ஜெபிக்கிற தகப்பனே. உமக்கு நன்றி சொல்லுகிறேன்.
உடைய மகிமின் கரத்தை நீட்டுங்க, உடைய வல்லமையின் கரத்தை நீட்டுங்க. பரிசுத்தாவியானவரே, உடைய வல்லமையின் கரம் ஒவ்வொரு மேலே இப்பொழுது இறங்கி வரட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபிஷேகம் ஒவ்வொரு நிரப்பட்டும். அப்ப தரிசனங்கள் இந்த குடும்பங்களுக்குள்ளாக வெளிப்படட்டும். தீர்க்க தரிசன வரங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாக, குடும்பத்தின் நபர் மீது வெளிப்படட்டும். அப்பா, உடைய வெளியேறப்பட்ட வல்லமையின் கரங்களாக ஒவ்வொரு வெளியேறப்பட்ட அபிஷேகம் இறங்குவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நமக்கு நன்றி. இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த குடும்பத்துக்குள் நம்முடைய பிரசன்னம் இறங்கி வந்து அநேகர் ஆசீர்வதிக்கட்டும். பூமியுடைய மகிமையினால் நிரம்பும் என்று சொல்லப்பட்ட அந்த நாள் இந்த நாளாய் மாறுவதாக, ஒவ்வொரு குடும்பத்தின் மீது ஒரு வெளிச்சம் வருவதாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Glory be to God. நமக்காய் தேவன் இந்த கடைசி நாட்களில் வைத்திருக்கிற ஆழமான சத்தியங்கள். நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும். அவர்தான் இயேசு கிறிஸ்துவானவராய் இருக்கிறார். அவர்தான் அந்த வெளிச்சமாய் இருக்கிறார். அந்த வெளிச்சம் ஆனவர் சவுலாய் இருந்தவனை தொட்டபோது அவன் பவுலாய் மாறுகிறான். இன்றைக்கு அதை தான் நம்ம பார்த்தோம். பல வைராகியம் அவனுக்குள்ளாய், ஆனால் வெளிச்சம் தொட்டபோது அவர் தான் எழுதுகிறார் பாருங்க, தேவனுடைய ரகசியங்களை நான் அறிந்து கொள்கின்ற வண்ணமாய் இன்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டதன் மூலமாய் அந்த ரகசியத்தை தான் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள அவர் வைத்திருக்கிற பல ஆழமான சத்தியங்கள், பல ஆழமான ரகசியங்களை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்கின்ற வண்ணமாய் நிரந்தரமான தேற்றவாளனை நமக்குள்ளாய் தந்திருக்கிறார். அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளாய் வழிநடத்திருக்கிறார். அவரே வந்து நமக்கு எல்லாவற்றையும் இந்த நாட்களில் கற்றுத்தருகிறார். அவருடைய பிரசன்னத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். பவுல் சொல்லும்போது அற்புதமாய் சொல்கின்றார், I have the mind of Christ. கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை எனக்குள்ளாய், அந்த சிந்தனை எனக்குள்ளாய் வரும்போது, அவருடைய அபிஷேகம் எனக்குள்ளாய் வரும்போது, பரிசுத்த ஆவியான நிறைவினால் நான் நிரப்பப்படும் போது நான் செல்கின்ற இடங்கள் எல்லாவற்றிலும் மாற்றங்கள் உண்டாகி கொண்டே இருக்கிறது. அப்பேற்பட்ட பல அற்புத அதிசயம் இந்த நாட்களில் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த வார்த்தையானது உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பல சாட்சிகள் நாங்கள் கேட்டுக்கொண்டே வருகிறோம். பல சாட்சிகள் எங்களுக்கு ஃபோன் கால் செய்து அவர்கள் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், வார்த்தையானது வெளிச்சமானது எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறது. ஏனென்றால் இது கிறிஸ்து இயேசுவின் வெளிச்சமாய் இருக்கிறது. எங்களுடைய சபை ஆகிய மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் என்பது சென்னை பட்டணத்தில் அம்பத்தூர் என்ற இடத்துல புதூர் பகுதியில் பானு நகரில் 22வது அவனியில் அமைந்துள்ளது. எங்கள் சபையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 9 மணிக்கு வேத வகுப்பு நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 9 மணி முதல் 12 மணி வரைக்கும் காத்திருப்பு ஜெப கூட்டம் நடைபெறும். எங்கள் சபையில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனை உண்டு. காலை ஆராதனை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும், 2வது ஆராதனை மாலை 7:30 மணிலிருந்து 9:30 மணி வரைக்கும் நடைபெறும். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சபையின் ஒவ்வொரு விவரங்களையும் நீங்கள் எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆகிய மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் பேஜ் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய யூடியூப் பேஜ் ஆகிய மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் பேஜில் பல தேவனுடைய ஆழமான வார்த்தைகள் நாங்கள் அப்லோட் செய்துள்ளோம். இதை கேட்டு உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஷாலோம்.